ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐஎன்ஆர் சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சேரனுக்கும் சந்தாவுக்கும் கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி தருவீங்க. இப்போது நம்ம சேரன் இருந்துட்டு குடும்பத்தில் உள்ள ஆண்கள் பூஜை பண்ணுற மாதிரி ஏதாவது பூஜை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே கார்த்திகாவோட அம்மா கஸ்தூரி பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயோ ஐயோ, இந்த கொடுமைலாம் எங்கேயாவது நடக்குமா? ஆண்களெல்லாம் பூஜை பண்ணுற மாதிரி எந்த பூஜையும் இல்லை, இதெல்லாம் உங்களுக்கு அசிங்கமாக தெரியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சேரனை ரொம்பவே அவமானப்படுத்தி பேசுகிறாங்க. சோழனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. இங்கே பாருங்கள், உங்கள் வாயை வச்சுக்கிட்டு நீங்கள் சும்மா இருந்தால் அதுவே போதும், எங்கள் வீட்டில் இருந்து நாங்கள் யாருனாலும் பூஜை பண்ணுவோம், உங்களுக்கு என்ன போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் வந்து கோவப்படுறாங்க. உடனே அங்கே உள்ள சாமியார் இருந்துட்டு, இங்கே பாருப்பான், குடும்பத்தில் உள்ள பெண்கள் தான் இந்த பூஜையை செய்யணும், தன்னோட குடும்பம் நல்லா இருக்குன்றதுக்காக, செல்வ செழிப்பாக இருக்கணுன்றதுக்காக இந்த பூஜையை பண்ணுவாங்க. உங்கள் வீட்லேயும் இதோ இவங்க இருக்காங்களே, இவங்க பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே சேரன் வந்து கொஞ்சம் யோசிக்கிறாங்க. உடனே நம்ம நிலா இருந்துட்டு, என்னென்ன யோசிக்கிறீங்க, நம்ம குடும்பத்துக்காக நான் பூஜை பண்ண மாட்டேனா, கண்டிப்பாக இந்த பூஜையை நான் தான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே இங்கே கஸ்தூரிக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. ஏய், உன்னாலலாம் அந்த பூஜை செய்ய முடியாது, ஆமாம் நீனா ரொம்ப நாளைக்கு அந்த வீட்டில் குடும்பமாக நடத்த போகிற, என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஓடி ஓடி போக போகிறவ தானே, நீ எதுக்காக அந்த பூஜையெல்லாம் பண்ணுற, நீ எல்லாம் பண்ண வேணாண்டி அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி சொல்லவும், நம்ம நிலாவுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. சண்டையே போடக்கூடாதுன்னு அவங்க நினைப்பாங்க. ஆனால் இப்படி ரொம்பவே அவமானப்படுத்தி பேசுகிறதுனால நம்ம நிலா இருந்துட்டு, இங்கே பாருங்கள், தயவு செஞ்சு இனிமே ஏதாவது ஒரு வார்த்தை எங்கள் குடும்பத்தை பற்றி தப்பாக பேசுனீங்க, இல்லை என்னை பற்றி தப்பாக பேசுனீங்க அப்படின்னா நான் சும்மாவே இருக்க மாட்டேன். ஏன் உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா? உங்கள் குடும்பத்தில் எதுவுமே பிரச்சனையே இது இருக்கிறது இல்லையா? எங்கள் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சின்னதாக உங்களுக்கு விஷயம் கிடைச்சிடக்கூடாதே, அதை வச்சு பெருசாக ஒரு கோட்டையே கட்டிடுவீங்க போல். இங்கே பாருங்கள், நீங்கள் கோவிலிருந்து வீட்டுக்கு போகிற வரைக்கும் ஏதாவது வாயை திறந்தீங்க அவ்வளோதான், என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா பயங்கரமாக கோவப்பட்டு இங்கே கஸ்தூரியை பயங்கரமாக வெளுத்து வாங்குறாங்க. சோழன் கை தட்டிக்கிட்டே சிரிக்கிறாங்க. இங்கே கஸ்தூரிக்கு ரொம்பவே அவமானமாக இருக்குது. சோழன் இருந்துட்டு, இது உங்களுக்கு தேவையா? தேவையில்லாமல் வாயை கொடுத்து இப்படி வாங்கி கட்டிக்கிறீங்களே, சும்மா உட்காண்ட்ருங்க, எங்கள் குடும்பத்திலேருந்து யார் பூஜை பண்ணணும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு எடுத்துக்கிறோம், தேவையில்லாமல் நீங்கள் எதுக்காக எங்கள் குடும்ப விஷயத்தில் மூக்க நுழைக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே கஸ்தூரி இருந்துட்டு, ஆமாம் பெரிய குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எங்கள் கார்த்திகாவோ, அம்மா ஏம்மா இப்படி வாயை கொடுத்து நீ வாங்கி கட்டிக்கிற, சும்மாவே இருக்க மாட்டியா? சேரன் மாமா குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நீ நினைமா, மற்றவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நினைக்கணும், மற்றவங்களுக்கெல்லாம் கெடுதல் நினைக்கக்கூடாதுமா அப்படின்னு சொல்லவும், என்னடி என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, என்ன நான் எல்லா குடும்பத்துக்கும் நான் செய்வனியாக வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், கார்த்திகா இருந்துட்டு, நான் அப்படி சொல்ல வரலம்மா, நீ எப்படி சொல்ல வராதுடி, கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு சும்மா இருந்தால் போதும், ஏற்கனவே அந்த குடும்பம்லாம் சேர்ந்து கடுப்பை கிளப்பிக்கிட்டு இருக்கு, நீ வேற இதில் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி பயங்கர கோவத்தில் இருக்காங்க. இங்கே சேரனும் சோழனும் பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. சேரன் இருந்துட்டு நிலா கிட்ட, ஏன்பா எங்கள் குடும்பத்துக்காக நீ உன்னை வருத்திக்கிட்டு இவ்வளோ பெரிய பூஜையை செஞ்சே ஆகணுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அண்ணே இதில் என்னென்ன கஷ்டம் இருக்க போகுது, நம்ம குடும்பத்துக்காக நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் நல்லா இருக்கணுன்றதுக்காக நான் இந்த பூஜையை செய்ய போகிறேன், இதில் எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை, நீங்கள் வருத்தப்படாதீங்கன்னா நீங்கள் சந்தோஷமாக இருங்க, எவ்வளோ பெரிய பூஜைனாலுமே நான் கண்டிப்பாக நம்ம குடும்பத்துக்காக செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நீலா ரொம்பவே சந்தோஷமாக சொல்கிறாங்க. உடனே சோழன் இருந்துட்டு, பார்த்தீங்களாண்ணே என் ஒய்ஃபை, என் பொண்டாட்டி நம்ம குடும்பம் நல்லா இருக்கணுன்றதுக்காக இந்த பூஜையை செய்கிறேன்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியும் சொல்லி இந்த கஸ்தூரி அத்தை மூக்கை கூட உடைச்சிட்டாங்க, என்னென்ன எப்படி என் ஒய்ஃபு அப்படின்னு சொல்லவும், உடனே இங்கே நிலா நம்ம சோழனை முறைச்சி பார்க்குறாங்க. உடனே சோழன் பார்த்துட்டு, ஐயோ முறைக்கிறாங்களே, எங்க சும்மா தாங்க, அங்கே அத்தை வேற இருக்காங்க, அவங்க முன்னாடி சும்மா கெத்து காட்டுறதுக்காக தான் சொன்னேன், வேறு மற்றபடி உங்களை நான் என் மனைவியெல்லாம் நினைக்கலைங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் வந்து ஒரு வழியாக சமாளிக்கிறாங்க. சரிங்க, பூஜை ஏற்பாடெல்லாம் நம்ம நாளைக்கு செஞ்சுப்போம், இப்போது சாமியை கும்பிட்டாச்சு, நம்ம இப்போ வீட்டுக்கு கிளம்புறது தானே அப்படின்னு சொல்லவும், சேரன் இருந்துட்டு, ஆமாப்பா நம்ம இப்போ வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு தான் வரணும், நாளைக்கு கெடா வெட்டு எல்லாம் இருக்காம், அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இங்கே கார்த்திகா இருந்துட்டு, அம்மா நம்மளும் சாமி கும்பிட்டாச்சுல்ல, சேரன் மாமா கூடவே நம்மளும் போகலாம் வாமா அப்படின்னு சொல்லவும், ஏய் என்னடி வந்தத்துலேருந்து சேரன் மாமான்னு சொல்லிக்கிட்டே இருக்க, உன் புருஷன் அந்த பக்கம் போனார், அவர் வந்தாரே இல்லையான்னு கூட கவனிச்சே இல்லையான்னு தெரியலையே, சேரன் மாமான்னு சொல்லிட்டு அவன் பேரவே ஒரு நாளைக்கு 300 டைம் சொல்கிற, என்னடி உன் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்க, நீ உனக்கு கல்யாணம் நடந்துருச்சு, அது உனக்கு மனசில் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லவும்,
நம்ம கார்த்திகா இருந்துட்டு, "அதெல்லாம் நல்லாவே இருக்குமா. சும்மாதாம்மா நான் என்ன தப்பான வழியிலயா போக போறேன். தப்பான வழியில போகாத வரைக்கும் உனக்கும் நல்லது, எல்லாருக்கும் நல்லதுடி" அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க சந்தா இருந்துட்டு, நம்ம சேரனோட கைய புடிச்சுக்கிறாங்க. உடனே சேரனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அ எ சந்தாவ அப்படியே பார்க்குறாங்க. சந்தாவுமே இங்க நம்ம சேரன பார்க்குறாங்க. இத பார்த்து நம்ம சோழன் இருந்துட்டு, "நிலா அங்க பாருங்களேன், சந்தா அண்ணனோட கைய புடிச்சுக்கிச்சு இறுக்கமா" அப்படின்னு சொல்லவும், ஒரு மாரி பயப்படுற மாரி பண்றாங்க சந்தா. உடனே சேரன் இருந்துட்டு, என்னப்பா ஆச்சு? ஏன்பா எதுக்காக இப்படி என் கைய அழுத்தி புடிக்கிற? ஏதாச்சும் பார்த்து பயந்துட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமா, என்னுடைய மாமா எனக்கு ஞாபகத்துக்கு வந்துட்டாரு. அவரு மட்டும் என்ன பார்த்தாருன்னா, கண்டிப்பா என்ன அவர் கூடவே கூட்டிட்டு போயிடுவாங்க. கூட்டிட்டு போயிட்டு என் கழுத்துல தாலி கட்டிருவாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாஷையிலே ஆக்ஷன் பண்ணி சொல்றாங்க. நம்ம சேரன் இருந்துட்டு, "இங்க பாருப்பா சந்தா, நீ வந்து பயப்படவே பயப்படாத. கண்டிப்பா உன்னை அப்படியெல்லாம் நாங்க விட்டுற மாட்டோம். உனக்காக நாங்க இத்தனை பேர் இருக்கோம்ல. எங்கள மீறி அப்படியே அவன் வந்தாலுமே இன்னும் பண்ண முடியாதுப்பா" அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்றாங்க. அதே மாதிரி தலையில வச்சு தட்டியும் குடுத்துக்கிறாங்க. இவங்க 2 பேருமே இப்படி க்ளோஸா பேசிக்கிட்டு இருக்காங்க. தூரத்துல இருந்து கார்த்திகா பார்க்குறாங்க. இது வந்து அவங்களுக்கு தப்பா தான் தெரியுது. தப்பானா அவங்க 2 பேரும் க்ளோஸா இருக்காங்க. ஒருவேளை சந்தாவும், சேரன் மாமாவும் லவ் பண்ணுவாங்களோன்ற மாதிரி கூட யோசிக்கிறாங்க. அதே சமயம் நம்ம சேரன் மாமாவை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. மாமா கூட நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்படி குலதெய்வ கோவிலுக்கு வந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க நம்ம கார்த்திகா. அப்போ தான் நம்ம கார்த்திகாவோட ஹஸ்பண்ட் வந்து கார்த்திகா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனால் நம்ம கார்த்திகா பலத்த யோசனையிலே இருக்காங்க. நம்ம ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ரொம்பவே சத்தமாக கார்த்திகா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். என்ன கார்த்திகா இத்தனை டைம் கூப்பிடுற, நீ என்ன யோசனையில் இருக்க, என்னாச்சு உனக்கு, ஏதாவது பார்த்து பயந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சும்மா தெரியல எனக்கு என்னன்னே, சொல்லுங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஒன்றும் இல்லை கார்த்திகா, நம்ம வீட்டுக்கு போகணும். இப்போ நாளைக்கு கெடா வெட்டுக்கு தானே வரணும். இப்போ பூஜைலாம் முடிஞ்சிச்சுல்ல, இன்னைக்கு போயிட்டு நம்ம நாளைக்கு வரலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம கார்த்திகோட ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க, "ஆமாங்க, உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், வாங்க போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போது நம்ம சோழன் அவங்க எல்லாருமே வீட்டுக்கு போயிடுறாங்க. உடனே நம்ம பல்லவன் இருந்துட்டு, "அண்ணே, இப்போ என்னென்ன சாப்பாடு, நீங்கள் வீட்டிலேயே சமைக்கிறீங்களா இல்லை கடையிலேயே நம்ம வாங்கிக்கலாமா?" அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சோழன் இருந்துட்டு, "டே பல்லவா, எப்படிடா வீட்டில் சமைக்க முடியும், அதான் உங்கள் அத்தைன்னு ஒருத்தவங்க இருக்காங்களே, அவங்க எப்படி நமக்கு அடுப்பு கொடுப்பாங்க, அடுப்பு இருந்தால் தானே சமைக்க முடியும், அடுப்பு விட இன்னும் செலவெல்லாம் வேணும்ல, நம்ம கடையிலேயே வாங்கி சாப்பிட்டுக்கலாம்டா, நம்ம போகிற வரைக்கும் ஒரு கடை அதான் அன்றைக்கி வாங்கிட்டு வந்துடலாம், அன்றைக்கி எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது, அதே கடையில் இன்றைக்குமே நம்ம டின்னர் வாங்கிட்டு வந்துடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே சந்தா வந்து நம்ம சேரனோட பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க. சேரனுமே, "உட்காருப்பா சந்தா உட்காரு, உனக்கு ரொம்ப பசிக்குதாப்பா, இப்போவே சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்லுவா இல்லை இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து வாங்கிட்டு வர சொல்லுவா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் வந்து கேட்குறாங்க. 2 பேரும் ஒரு பேசிக்கிறாங்க. இதை பார்த்த நம்ம சோழன் இருந்துட்டு பாண்டிக்கிட்ட சொல்கிறாங்க, "டே பாண்டி, இந்த சந்தா ஒரு மாதிரி அண்ணனை ரூட் விட்டுக்கிட்டே இருக்குன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது, உனக்கு என்னடா தோணுது?" அப்படின்னு சொல்லவும், "எனக்கெல்லாம் அப்படி தோணலை, எப்போவுமே உனக்கு சைட் அடிக்கிறதும் ரொமான்ஸ் பண்ணுறதும் மூடாகவே இருக்க போல், அதனால தான் உனக்கு அப்படி தோணுது" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்லவும், "டேய் என்னடா இப்படி கலாய்க்கிற, சத்தியமாகவே எனக்கு அப்படி தானே தோணுது, எனக்கு என்னமோ சந்தா வந்து அண்ணனை லவ் பண்ணுது போல், நீ வேணா பாரு, கண்டிப்பாக சந்தா அண்ணனுக்கு ப்ரப்போஸ் பண்ண தான் போகுது" அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம வானதி வந்து, "என்ன இந்த பாண்டி போனது தான் போனான், ஒரு ஃபோன் பண்ணானா ஜாலியாக குலதெய்வ கோவிலில் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கான் போல், ஒரு வேளை ஏதாவது ஒரு பொண்ணை எது சைட் அடிப்பானோ, இப்படி விட்டுறவே கூடாது, அவனுக்கு நம்ம இப்போவே கால் பண்ணணும்" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிக்கு கால் பண்ணுறாங்க. பாண்டியுமே, "அச்சோ மறந்தே போயிட்டோமே, வானதிக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன், இப்போது சாமி ஆட்டம் ஆட போகிறான்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியுமே மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் கால் அட்டன் பண்ணி, "சொல்லு வானதி" அப்படின்னு சொல்லுவோம். "என்ன சொல்லு வானதி, உங்களுக்கு நான் என்ன சொன்னேன், கோவிலுக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணணும்னு சொன்னேன், நீங்கள் என்ன சொன்னீங்க, உனக்கு நிறைய டைம் ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க, ஆனால் இப்போது மறந்துட்டேல பாண்டி" அப்படின்னு சொல்லுவோம். "அப்படிலாம் இல்லை வானதி, இங்கே வந்து வீட்டுக்கு வந்து சமைக்கவும் இல்லை, கடையில் தான் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டோம், அதுக்கப்புறம் சீக்கிரமாக தூங்கிட்டோம், அதுக்கப்புறம் காலையிலேயே கோவிலுக்கெல்லாம் போயிட்டு சாமி கும்பிட்டு வந்தோம், இப்படி கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன், எதுவும் தப்பாக நினச்சிக்காத" "என்ன பாண்டி
பூஜையில் பிஸியாக இருந்தியா இல்லை ஏதாச்சும் அங்கே கோவிலுக்கு வந்த பொண்ணுங்களை சைட் அடிச்சுன்னு பிஸியாக இருந்தியா அப்படின்னு சொல்லவும், வானதி என்ன போய் நீ அப்படி தப்பாக நினைக்கலாமா? நான் கண்டிப்பாக அப்படி பண்ணுற ஆளை சொல்லு, உன்னை தவிர நான் வேறு எந்த பொண்ணுமே எடுத்து பார்க்க மாட்டேன் வானதி, நீ என்னை அப்படியெல்லாம் கணக்கு போடாத அப்படின்னு சொல்லவும், இல்லை பாண்டி உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் கொஞ்சம் சின்ன பயம்தான், நீ வேற ரொம்ப ஸ்மார்ட்டாக அழகாக இருக்கியா, நீ ஏன் சைட் அடிக்கல அப்படின்னாலும் அங்கே வந்துள்ள பொண்ணுங்கள்லாம் உன்னை பார்த்து சைட் அடிக்கும், அந்த பொண்ணுங்க உன்னை அதாவது சைட் அடிக்க வச்சிருச்சுங்க அப்படின்னா என்ன பண்ணுறது, அதுக்காக தான் கேட்டேன் பாண்டி, உன் மேலெல்லாம் எனக்கு சந்தேகமாலாம் இல்லை, உன் மேலே எனக்கு நிறையவே நம்பிக்கை இருக்குது பாண்டி, எனக்கு ஒரே ஒரு கஷ்டம்தான், நானும் உங்கள் கூட குலதெய்வ கோவிலுக்கு வந்திருந்தேன் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லவும், உடனே பாண்டி இருந்துட்டு அதான் நம்ம நெக்ஸ்ட் டைம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு கோவிலுக்கு வரதை தானே பேசி வச்சுருந்தோம், கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நம்ம வரப்போ நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடந்திருக்கும், கூடவே சேர்ந்து குழந்தை பிறந்தாலும் பிறந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்கிறாங்க. ஏ பாண்டி நீ இப்படி பேசுறியா, ஒரு வருஷத்தில் அதாவது எப்படியும் கல்யாணம் ஆகிறதுக்கு இன்னும் எவ்வளோ நாள் ஆகுமோ, அது எப்படி பாண்டி 6-7 மாதத்தில் இல்லை ஒரு 8-9 மாதத்தில் கல்யாணம் நடந்ததுமேவா குழந்த பிறந்துடும், அதுக்கு எப்படியும் ஒரு 10 மாதமாச்சு தேவைப்படும்ல, நீ என்னடனா ஏதோ சாதாரணமாக வந்துடுற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க, இல்லை சும்மா சொன்ன வானதி, ஏன் உனக்கு குழந்தை பெற்றுக்கிறதுலாம் ஆசை இல்லையா என்ன, எனக்கு ரொம்பவே இருக்குது பாண்டி, உன்ன மாதிரி எனக்கு 10 ஆண் பிள்ளைங்க வேணும் அப்படின்னு சொல்லவும், இங்கே நம்ம பாண்டி இருந்துட்டு வாயை பொழக்கிறாங்க. உடனே பக்கத்தில் இருந்த பழம் வந்து, அண்ணா ஏண்ணே இப்படி வாயை பொழக்கிற, ஈ உள்ளே போகுது பாரு அப்படின்னு சொல்லவும், உடனே வாயை முடிட்டு எங்கடா ஈ அப்படின்னு சொல்லவும், உடனே நம்ம பல்லவன் இருந்துட்டு, அண்ணா சும்மாண்ணே கலாச்சேன், ஏன் நீ அந்தளவுக்கு வாயை பொழக்கிற, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லவும், அண்ணா சொல்லுண்ணே நானும் வளர்ந்துட்டேன், எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் நான் கேட்குறதுக்கு தயாராக தானே இருக்கேன், சொல்லுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. உடனே சோழன் இருந்துட்டு, டே பாண்டி அவன்கிட்ட சொல்ல முடியாது என்கிட்ட சொல்லுடா அப்படின்னு சொல்லவும், இல்லை இல்லை யார்கிட்ட சொன்னாலுமே அந்த விஷயம் சரிப்பட்டு வராது, நான் தனியாக போய் ஃபோன் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டி இருந்துட்டு தனியாக போயிடுறாங்க. உடனே பல்லவன் இருந்துட்டு, ஆனால் என்னென்ன பாண்டினா இப்படி இருக்காரு, அப்படி என்னதான் விஷயம் கேள்விப்பட்டு இப்படி வாயை பொழந்திருக்கோம், ஃபோனில் பேசுகிறது வானத்தியாக தான் இருக்கும், வானத்தி அப்படி என்ன விஷயத்த சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பல்லவன் வந்து சொல்லவும், சோழன் இருந்துட்டு சரி சரி பேசிட்டு வரட்டும் இரு அப்புறம் பார்த்துக்கலாம் அவனை அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்கிறாங்க. இங்கே நம்ம பாண்டியன் இருந்துட்டு தனியாக போயிட்டு இங்கே வானத்திக்கிட்ட, என்ன வானத்தி இடத்ததும் 10 குழந்தை, அதுவும் ஆண் குழந்தைங்களே சொல்லிட்டேன், 10 குழந்தை எப்படி வானத்தி, அதெல்லாம் அந்த காலம், இந்த காலத்துலலாம் ஒரே ஒரு குழந்தை தான் பெற்றுக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும், உடனே நம்ம வானத்தி இருந்துட்டு, இல்லை பாண்டி எனக்கு ரொம்ப ஆசை 10 குழந்தைங்க உன்னை போலவே பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை வானத்தி அதெல்லாம் ஆகவே ஆகாது, 10 குழந்தைங்கள பெற்று விட்டுட்டோம் அப்படின்னா அதுங்களுக்கெல்லாம் யார் சம்பாதிச்சு கொட்டுறது, அதெல்லாம் நம்மளால் சமாளிக்க முடியாது, நான் வச்சுக்கிட்டு இருக்கிறது மெக்கானிக் கடை, அதில் எவ்வளோ சம்பளம் வந்துட போகுது சொல்லு, ஏதோ மாதம் 2 லட்சம் 3 லட்சம் வந்துச்சு அப்படின்னா கூட அவ்வளோ பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லவும், இங்கே வானத்தி பயங்கரமாக சிரிக்கிறாங்க. இங்கே பாரு பாண்டி சும்மா ஒரு பேச்சுக்காக சொன்னேன், 10 குழந்தைய பெற்றுக்கிட்டா முடியுமா இந்த காலத்தில், ஒன்று பெண் குழந்தை இன்னொன்று ஆண் குழந்தை, நமக்கு 2 குழந்தை போதும் பாண்டி, அதுவே போதும் அதுவே அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாண்டியுமே, ஓ சும்மா சொன்னியா, அப்போ நீ என்ன கலாய்க்கிறல்ல அப்படின்னு சொல்லவும், இல்லை பாண்டி சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தேன், கலாய்க்க கூட இல்லை அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம நிலா வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு வந்து இங்கே உட்காடுறாங்க. நம்ம சோழன் நிலாவை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஆளு நிலா வானத்தில் உள்ள நிலாவை மாதிரி அப்படியே அழகாக ஜொலிக்கிறாளே நைட்டில் கூட அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பல்லவன் இருந்துட்டு, அண்ணே அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம், டே சும்மாறா அப்படின்னு சொல்லிட்டு நிலாவே வச்சு கண்ணு வாங்காமல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உடனே பல்லவன் இருந்துட்டு, அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு காதில் கத்துறாங்க. டேய் ஏன்டா என்னடா வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஆமாம் எங்கள் அண்ணியே நீ சைட் அடிக்கிற போல அப்படின்னு சொல்லுவோம். ஆமாம் என் பொண்டாட்டியே நான் சைட் அடிக்கிறேன், உனக்கு என்னடா அப்படின்னு சொல்லி கேட்கவும், எனக்கு எதுவும் இல்லை, இந்த விஷயம் என் அன்னைக்கு தெரிஞ்சுது அப்படின்னா உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, விளக்கமாத்தால் தான் அடி விழும் அப்படின்னு சொல்கிறாங்க. டே பல்லவா நீயே போட்டு கொடுத்துருவ போல அப்படின்னு சொல்லவும், இல்லைண்ணே உனக்கு இல்லாத உரிமையா, உனக்கு தான் எல்லா உரிமையுமே அண்ணி மேலே அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்ஸ்டா பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் நம்ம நிலாவை ரசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நிலா ஃபோனெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே கேஷுவலாக பார்க்குறாங்க. இங்கே நம்ம சோழன் வச்சு கண்ணு வாங்காமல் குறுன்னு நம்ம நிலாவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நிலா வந்துட்டு, என்ன நம்மளை தான் இவர் பார்க்குறாரா சோழன் அப்படின்னு சொல்லுவோம். உடனே நம்ம சோழன் வந்து ஒரு மாதிரி
அதாவது பதட்டப்பட்டுக்கிட்டே, சொல்லுங்க நிலா, என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், எதுக்காக இப்படி வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான் இங்க உட்காரவா? இல்ல எந்திரிச்சு உள்ள போயிடவா? அப்படின்னு சொல்லி போய் கேட்கவும், அ இல்ல நிலா, சும்மா தான் நிலா. பார்க்கறது கூட ஒரு தப்பா? பார்க்கறதெல்லாம் ஒரு குத்தமா? அப்படின்னு சொல்லி கேட்கவும், அ அப்படியெல்லாம் இல்ல. நீங்க பார்க்குற விதமே ஒரு மாதிரி இருந்தது. எதுக்காக குறு குறு குறுன்னு பார்க்குறீங்க? அப்படின்னு சொல்லி சொல்லவும், குறு குருவா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம சோழன். ஆமாங்க. நீங்க ஒரு மாதிரி என்னவே பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. கண்ண கூட சிமிட்டாம. ஏங்க என்னங்க இந்த படத்துல விஜய் ஜோதிகா இடுப்ப பார்த்துட்டதா சொல்லி 2 பேருக்குள்ள வாக்குவாதம் வருமே, அந்த மாதிரி நீங்க என்கிட்ட வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஏங்க நீங்க என்ன பார்த்தீங்களா இல்லையா? அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாங்க பார்த்தேன், ஒத்துக்கிறேன். சாரிங்க பார்த்ததுக்கு சாரி அப்படின்னு சொல்லி நம்ம சோழன் வந்து சொல்லவும், அப்படியெல்லாம் இல்ல, பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி கண்டிஷன் போடல. பார்க்கறதுன்னு சாதாரணமா பார்க்கணும். அதுக்குன்னு என்னவே வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தா எனக்கும் ஒரு மாதிரி இருக்காதாங்க? அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது கஸ்தூரி வந்து வராங்க. எதுக்காக இப்படி கூட்டம் போட்டு கும்மெல்லாம் இப்படி வெளியே உட்காண்ட்ருக்கீங்க? அப்படின்னு சொல்லி கஸ்தூரி வந்து கேட்கவும், உடனே இங்கே நம்ம சோழன் இருந்துட்டு, எத்தனை பேர் இருக்கவங்களோ அத்தனை பேர் தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க முடியும். கூட்டமாக கும்மெல்லாம் உட்காந்துருக்கீங்கன்னா என்ன பண்ண முடியும்? அதுக்காக ஒருத்தர் அங்கேயும் ஒருத்தர் அந்த மூலையில் இன்னொருத்தர் அந்த மரத்து மேலேயே உட்கார முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து கலாய்க்கிறாங்க. உடனே இங்கே கஸ்தூரி இருந்துட்டு, உங்ககிட்டலாம் பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி வந்து அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போது இங்கே அனீஷ் வந்து நம்ம சோழனுக்கு வந்து சாரி நம்ம சேரனுக்கு கால் பண்ணுறாங்க. இங்கே நம்ம சந்தாவோட மாமா எல்லாருமே அங்கே வந்து பெரிய பிரச்சனையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சந்தா இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் உனக்கும் சந்தாவுக்கும் கல்யாணம் நடந்துருச்சு, லவ் பண்ண பையனவே அவள் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா கிட்ட சொல்லிட்டேன். அவங்க மாமா இருந்துட்டு நான் நேரில் பார்த்தா தான் நம்புவேன். நான் வேணா அவங்க நேரில் பார்த்தா நான் விட்டுட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேரன் அப்படின்னு சொல்லி சேரன் பையா கிட்ட சொல்லவும், நம்ம சேரன் இருந்துட்டு, என்ன அனிஸு இப்படி சொல்லிட்ட? எனக்கும் சந்தாவுக்கும் கல்யாணம் நடந்துருச்சுன்னு இப்படி சொல்லியிருக்கே, சந்தா என்ன நினைப்பாங்க? அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே இங்கே நம்ம அனிஸ் இருந்துட்டு, வேறு வழியே இல்லை, தயவு செஞ்சு நீ இது சந்தா காலத்தில் தாலி இப்போவே கட்டிடுவோங்க. குலதெய்வ கோவிலில் போயிட்டு அவங்க அந்த சாமி முன்னாடியே நீ உடனே சந்தா காலத்தில் தாலி கட்டியே ஆகணும். இப்போ நாங்கள் கிளம்பி அந்த ஊருக்கு தான் வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அனீஷ் வந்து சொல்கிறாங்க. ரொம்பவே பதட்டப்படுறாங்க சேரன். உடனே நம்ம அனீஷ் வந்து அவங்க வரதை பார்த்ததுமே, அதாவது அவங்க மாமா பக்கத்தில் வராங்க. உடனே ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. எங்கள் சேரன் ரொம்பவே பதட்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம சோழனும் நிலாவும், என்னாச்சுன்னு எதுக்காக இப்படி பதட்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், விஷயத்த நம்ம சேரன் வந்து சொல்கிறாங்க. இங்கே நிலா சோழன் எல்லாருமே ரொம்பவே பயங்கரமாக ஷாக்காக வராங்க. எங்கள் சோழன் இருந்துட்டு, அண்ணே சூப்பர் சான்ஸ்ண்ணே, நீங்கள் சண்டை காலத்தில் தாலி கட்டிடுங்க, நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ்வீங்க. எனக்கு ரொம்ப நேரமாக தோணிக்கிட்டு இருந்துச்சு, உங்கள் 2 பேர் ஜோடியும் ரொம்பவே நல்லா இருக்குண்ணே. கண்டிப்பாக உங்களை சந்தா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். தேவையில்லாமல் சந்தா அவங்க மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கஷ்டப்படுறதை விட உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கண்டிப்பாக சந்தோஷமாக இருப்பாங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் சொல்கிறாங்க. நிலாவுமே, அண்ணா எனக்கும் அவள் தான் தோணுது. உடனே நம்ம சேரன் இருந்துட்டு, இல்லைப்பா இது சந்தா என்ன நினைக்கணும்னு எனக்கு தெரியல, ஆனால் பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு சந்தா கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சந்தா கிட்டேயுமே அவங்களுக்கு புரிகிற மாதிரி ஆக்ஷன் பண்ணி காட்டுறாங்க. சொல்லவும் செய்கிறாங்க. அவங்க மாமாவுக்கு பயந்துட்டு சேரனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகே சொல்கிறாங்க. இப்போது நம்ம நிலா வந்து தாலி எடுத்து, அதாவது காலையிலே நம்ம போயிட்டு சாமி முன்னாடி கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தாலி மாலை எல்லாமே வாங்கிட்டு வந்து ரெடியாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து சோழன்கிட்ட சொல்கிறாங்க. சோழனுமே போயிட்டு அதுக்கான எல்லா ஏற்பாடுமே பண்ணி வச்சுடுறாங்க. காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தத்துலேயே அங்கே கோவில் முன்னாடி போயிட்டு இங்கே நம்ம சோழன் அவங்க ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே போயிடுறாங்க. இங்கே நம்ம சந்தாவுக்குமே ரொம்பவே சந்தோஷம் தான். ஏன்னா சேரனை சந்தாவுக்கு ரொம்பவே பிடிக்கும். நம்ம சேரனுக்கு தான் ஒரு மாதிரி இருக்குது, சந்தாவுக்கு பிடிக்குமோ பிடிக்கலையோ அப்படின்ற மாதிரி ஒரு குற்ற உணர்ச்சி இருக்க தான் செய்யுது. இப்போது நம்ம நிலா இருந்துட்டு, ஆனால் எதை பற்றியும் யோசிக்காதீங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் சந்தாவை காப்பாற்றணும், சந்தாவுக்குமே இது ஒரு நல்ல வாழ்க்கை தான், கண்டிப்பாக நீங்கள் அவங்கள நல்லா பார்த்துப்பீங்கன்னு எனக்கு சொல்லிவிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது, இந்தாங்கண்ணே தாலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து தாலி கொடுக்குறாங்க. அண்ணே இந்த தாலி எடுத்து சந்தா காலத்தில் கட்டுங்கண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம சேரன் வந்து கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க. சோழன் இருந்துட்டு, அண்ணா எதுவும் பற்றியும் யோசிக்காதீங்க, அவங்க கிளம்பி வந்துட போகிறாங்கண்ணே, நீங்கள் சந்தாவை காப்பாற்றியும் ஆகணும், கல்யாணம்
கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க திரும்பி போயிடுவாங்களாண்ணே, எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்களா, தயவு செஞ்சு நீங்கள் தாலி எடுத்து கட்டுங்கண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் சந்தாவுமே என் கழுத்தில் தாலியை கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாஷையில் சொல்கிறாங்க. இப்போது நம்ம சேரனுக்குமே இப்போ தான் கொஞ்சம் மனசு நிறைவாக இருக்குது. ஓ, நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சந்தாவுக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் வந்து நினைக்கிறாங்க. இப்போது சேரன் வந்து ஒரு முடிவு எடுத்துடுறாங்க, நம்ம சந்தா காலத்தில் தாலி கட்டிடலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி. இப்போது நிலா கையில் இருக்கிற தாலி எடுத்து நம்ம சந்தா கழுத்தில் கட்டிடுறாங்க. சந்தாவுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்ம சோழனுக்கு ரொம்பவே சந்தோஷம். அண்ணே, ஒரு வழியாக உங்கள் கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சுண்ணே. எங்கெங்கேயோ பொண்ணு பார்த்தோம், ஆனால் எதுவுமே செட் ஆகலை. சந்தா தான் உங்களோட மனைவியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம குலதெய்வ சாமி வந்து ஆசைப்பட்டிருக்க போல், எப்படியோ எல்லாமே நல்லதாகவே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே வீட்டுக்கு போயிடறாங்க. வீட்டுக்கு போனதுமே நம்ம நிலா இருந்துட்டு சோழனுக்கும் சந்தாவுக்கும் ஆரத்தி எடுக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த எங்கள் கஸ்தூரி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன இது கல்யாண கோலத்தில் வந்து நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு, என்ன இதெல்லாம் கூத்து அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கஸ்தூரி கேட்கவும், இந்த சோழன் எடுத்துகிட்டு கூத்தெல்லாம் ஒன்றும் கிடையாது, என் அண்ணனுக்கு கல்யாணம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவோம். கல்யாணமா, என்ன திருப்புன்னு, அப்போது கல்யாணம் பண்ணுறதுக்காக தான் இந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்தீங்களா, இந்த பொண்ணை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டீங்களா, அந்த பொண்ணுக்கு உங்களை பற்றி எதுவும் தெரியாதுல்ல, நான் சொல்கிறேன், அந்த குடும்பமே சரியில்லை, இங்கே பாருமா, இந்த கல்யாணமெல்லாம் வேணாம், நீ தாலியை கழட்டிட்டு போயிடுமா அப்படின்னு சொல்லுவோம். நிலாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டு விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க, உங்கள் வீட்டில் வந்து ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா நான் அப்படி தான் வந்து பேசுகிறேங்களா, இல்லை எங்கள் வீட்டில் உள்ளவங்க பேசுகிறாங்களா, தேவையில்லாத நீங்கள் பிரச்சனையை பண்ணாதீங்க, ஒழுங்காங்கிறது போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக கத்துறாங்க. எங்கள் கஸ்தூரியுமே பயந்துட்டு போயிடுறாங்க. இப்போது நம்ம சந்தாவும் சேரனும் உள்ளே வராங்க. நம்ம சேரன் எடுத்துகிட்டு திருதுப்புன்னு என்னென்னமோ நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்து சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தருவீங்க. தேங்க்யூ.